ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 520வது நாமாவளியாக ஓம் பிராணேஷாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி பிராணவாயுவுக்கு ஈஸ்வரனாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த பிராணவாயு தான், பிராணன்றதே உயிர், அந்த உயிருக்கு ஈசனாக இறைவன் இருக்கார். அதனால தான் அவருக்கு பல நாமங்களில் பசுபதி அப்படின்னு பேர். பிராணஹா அப்படின்னா மூச்சு, உயிர் வலிமை, சக்தி, ஆன்மா, பிராணவாயு இதெல்லாம் குறிக்கும். அப்படி இந்த ஆன்மாவுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் இறைவன். அதனால தான் அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழில் வர்ணிக்கும்பொழுது நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகுமறை பரம சுகம் அதனை அருள் இடைமருதில் ஏக நாயகா அப்படின்னு திருவிடமருதூர் திருப்புகழில் வர்ணிப்பார். அதாவது உயிர்கள் எல்லாம் பசு, அந்த பசுக்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் பரம்பொருள். அதாவது கணவன் மனைவி, அதனால தான் பிராணநாதகா அப்படின்னா கணவனை குறிக்கும். அப்போ அந்த உயிர் இறைவனுக்கு எப்பேற்பட்டது அப்படின்னா நாயகி பாவம். இது அடியார்கள் எல்லாம் நிறைய பேர் அதை கடைபிடித்து அந்த மார்க்கத்தில் இறைவனோடு இரண்டரை கலந்திருக்கான். அப்படி இறைவன் எல்லா உயிர்க்கும் தலைவனாக இருக்கான். நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா இந்த பிராணசக்தி இருக்கிறதால தான் இந்த சரீரம் இயங்குது. அப்படி அந்த பிராணசக்திக்கு நாதனாக ஈசனாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால தான் வள்ளி நாயகியை தேடி வரார் முருகப்பெருமான். அப்படி வள்ளி நாயகி அப்படின்றது இச்சாசக்தி. இன்னொரு அர்த்தம் இந்த ஜீவாத்மாவை குறிக்கும். அப்படி அந்த ஜீவாத்மாவனுடைய தவ வலிமையை, தவத்தை மெச்சி இறைவனை நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவதற்காக நம்மளை தேடி வருவாராம். இந்த ஆத்மாவுக்கு தலைவனாக இருந்து நம்மளையெல்லாம் வழி நடத்தக்கூடியவர். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. அந்த உயிருக்கு தலைவனாக முருகப்பெருமான் இருக்கார் அப்படின்றத தான் அந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் பிராணேஷாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும்